வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து 2 சுடிதார் பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்டிச்சிங், ஒன்று வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் ரெண்டும் பார்க்கலாங்க. இது ரெண்டும் இந்த தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இது வந்து சைடில் வந்து நமக்கு பத்தலை மெட்டீரியல், அதனால் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். 2 பக்கமுமே ரவுண்ட் நெக் தான். இது பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். இது கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது. இப்போ இந்த பீஸ் எல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடுக்கு வந்து 8 பீஸ் வரும். 8 பீஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். பார்டர் நம்ம தனியாக வச்சு தைக்க போகிறோம். எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரிங்க இடுப்பு சுற்றளவு கரெக்டாக எடுத்து நம்ம கட் பண்ணோன்னா 8 பீஸுமே வந்து அளவாக சரியாக வரும். தைச்சு முடிச்சுட்டு அமுக்கு தையல் போட்டுருங்க. கண்டிப்பாக அமுக்கு தையல் போடணும், அப்போ தான் வந்து நமக்கு பிரியாது. ரெண்டாவது நல்லா படிஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸு, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லாமல் இந்த அளவுக்கு என்னால் வர முடியாது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று வந்து கூட குறையாக இருக்கும், அதை மட்டும் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம 2ஆக மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சமமாக வந்துடும். அதை வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. இது பார்டர் வந்து 2 பார்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். இருக்கிற எல்லா பார்டரையும் கட் பண்ணிவிட்டு, இது கொஞ்சம் அகல கம்மி தான், சின்னதாக தான் இருக்கும் பார்ட்ரு. சரி, வேஸ்ட்டாக போவேனான்ட்டு மேலேயும் கீழே இருக்கனால எல்லா பார்டரையும் மொத்தமாக 2 பீஸாக அப்படியே பெரிய பார்டர் வர மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். பார்டரில் எந்த டிசைனும் கிடையாது, அதனால நமக்கு வித்தியாசம் தெரியாது. இப்போ வந்து அடிப்பக்கம் பார்டர் கொடுத்து மேல் பக்கமாக நம்ம திருப்பிட்டு அப்படியே நம்ம அந்த மேலே வெட்டின கிராஸ் பீஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி அப்படியே நம்ம அந்த மறைச்சி தைச்சிட்டு வந்துடலாம். இது பழைய சாரீ தாங்க, ஆனால் பார்த்தா பழைய சாரீ மாதிரி தெரியாது, ரொம்பவும் அழகாக இருக்கும். இது வந்து பார்டர் மட்டும் வந்து சுருங்கிடுச்சு தண்ணியில் போட்டதும். ஃப்ளிட்ஸ் எடுக்க வரலை. நம்ம என்ன பண்ணேன், வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்டரை தனியாக கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம சாரியை வச்சு கட் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிங் வீடியோ தனியாக இருக்குது. இதை ஃபுல்லாக பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சிடலாம். மடித்து தைச்சிட்டு சைடில் உள்ள எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இது பார்டர் வந்து தனித்தனியாக வச்சு தைச்ச மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு மேட்சாக லைனிங் எடுத்துருக்கேன். இது அம்பர்லா கட்டிங் மாதிரி போடலை, நேராகவே போட்டு இடுப்பை மட்டும் அளவு வச்சு கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே அந்த சென்டருக்கு நேராக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு சைடில் உள்ள பீஸும் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா பீஸரும் கட் பண்ணி விட்டுறலாம். மேலே உள்ளதை கட் பண்ணிடலாம். இப்போ சைடில் உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது நம்ம மேலே உள்ள சாரீ பீஸ் வந்து நமக்கு அகலமாக இருக்கும், லைனிங் கிளாத்து அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண முடியாது, தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன். மேலேருந்து ரவுண்டாக தைச்சிட்டு வந்துட்டு அந்த கோட்டுக்கு நேராக அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு அப்படியே ரிட்டன் திருப்பி போயிடுங்க. அது வந்து கத்திரிக்கோல் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் கேப் போட்டுட்டு தையுங்க. இப்போ அப்படியே தைச்சிடலாம். இது நடுவில் பைப்பிங் கொடுத்து பட்டன் வரதுக்காக பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சாதாரண ரவுண்ட் நெக்லேயே நீங்கள் அடித்து திருப்பிடலாம். இது அங்கங்கே அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். அந்த கார்னர் கண்டிப்பாக கட் பண்ணி விடணும், அப்போ தான் நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ அப்படியே மடித்து எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. கரெக்டாக வச்சு எட்ஜிலே தையல் போடுங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம உங்களோட சாரியோட கலர் என்ன கலரோ, என்ன கான்ட்ராஸ்டாக கலர் கொடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து வச்சுடுவாங்க. இது சன்க்ரேப் அதே தான், நம்ம லைனிங் கொடுத்துருக்கோம்ல சேம் கலர் தான், மேட்சாக இருந்துச்சு, அதுவே நான் லைனிங் கொடுக்குறேன். ஏன்னா அந்த சைடில் நம்ம வெட்டுவோம் இல்லையா, அந்த கிளாத்து மிச்சம் இருந்தது, அதுவே நம்ம ஜாயின் பண்ணி லைனிங் பைப்பிங் கொடுத்துக்கலாம். சன்னமாக ஒரே அளவாக உருட்டி கொடுங்க. இப்போ கீழேருந்து மேலே மடிச்சுட்டு போயிடலாம். கீழே வந்து ரெண்டாக ஃபுல்லாக கட் பண்ணலை, அது ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு தான் திருப்பியிருக்கேன். ஏன்னா சிலருக்கு வந்து தனித்தனியாக கட் பண்ணி தைக்கிறது கொஞ்சம் பயம் வரும், அதுக்காக தான் இது கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு விட்டுட்டு மேலே அப்படியே திருப்பிட்டேன். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும், அது வந்ததுக்கப்புறமா அப்படி நம்ம திருப்பி விட்டுறலாம். இந்த வளைவுக்கெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாகவும் படிஞ்சு அழகாக இருக்கும். இப்போ வந்து நேர் பீஸ் வந்து 2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிருக்கேன், அதை வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். பைப்பிங் பள்ளத்திலே போடுங்க, பைப்பிங் மேலே போட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அப்படியே திருப்பி 2 பைப்பிங்கும் ஒட்டின மாதிரி கேப் இல்லாமல் நல்லா நெருக்கி வச்சு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இது நம்ம டைட்டாக போட்டோன்னா கொஞ்சம் விலகி கொடுக்கும், அந்த லைனிங் கிளாத் தெரியும், அதனால் வந்து நல்லா நெருக்கி கொடுத்து தைங்க. இப்போ 2வது தையல் வந்து அமுக தையல் போட்டலாம். இப்படி சுற்றியும் ஒரே அளவாக போட்டுவாங்க. போட்டாச்சு. இப்போ பேக் சைடு எதுவும் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன ஷோ பட்டன் வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து அதாவது நமக்கு ரெடிமேட் செட்டு ட்ரெஸ்ஸு கிடைக்கும் பார்த்திங்களா, பேண்ட்டு டாப்பு, இதெல்லாம் வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ்க்கு இந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க, அது நான் எடுத்து வச்சுருந்தேன் பத்திரமா. இதுக்கு வந்து அது நல்லா மேட்ச் ஆச்சு, நல்லா கிராண்டாகவும் இருந்துச்சு. இந்த பட்டனை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இது கம்மு போட்டு ஒட்டியிருந்தாங்க, நம்ம ஒட்டவெல்லாம் முடியாது, அப்படியே கையிலேயே தைச்சி விட்டுறலாம். இது கை பஃப் கை வர மாதிரி தைக்கிறேன். உங்கள் கையோட அளவு என்னவோ வச்சுக்கோங்க. நான் வந்து 11 இன்ச் வச்சுருக்கேன். 11 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு கூட போதும் தான். கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. முன்னாடி கை குழஞ்சி கட் பண்ணிடுங்க, அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இந்த பார்ட்ரு வந்து 4 இன்ச் இருக்குது, கீழேருந்து உயரம் வந்து 4 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து ஒரு 7 இன்ச் வச்சுருக்கேன் நான், 8 இன்ச்சு வைங்க சரியாக இருக்கும். 8 இன்ச்சு வச்சுட்டு 3 பீஸ் வருது, இதில் 3ல் வந்து 2 அப்படியே வச்சுருங்க, 1 மட்டும் 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த 2 பீஸ்லேயும் இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ளிட்ஸு வைக்கிறதுக்கு பத்தாது, அதனால் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திட்டு உங்களுக்கு எதுலேருந்து ஃப்ளிட்ஸு வேணும்னு பார்த்துக்கோங்க. இப்படி மடக்கி கொடுத்து தைச்சிட்டு வரலாம். இது மாதிரி தைச்சிட்டு நம்ம லைனிங் கிளாத் வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்டரை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் உள்ளதை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பார்டர் எவ்வளோ சுருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து சாரீ கட்ட முடியல. அப்படியே ஒரு தையல் போட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம்.
அந்த நமக்கு லேஸாக இருக்க சாரீனால நமக்கு ஈஸியாக தெரியும். அந்த உள்ளே இருக்க லைனிங் வந்து அப்படியே தெரியும். அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற சாரீலாம் வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி சூப்பராக ஒரு ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுங்கள். வெளியில் போடுறதுக்கும் நல்லா கிராண்டாகவும் அழகாகவும் இருக்கும். நான் வந்து இந்த மேல் வாக்கில் மடித்து தைக்க முடியல. என்ன காரணம்னா நான் தான் சொன்ன மாதிரி அந்த பார்டர் சுருக்கமாக இருக்கனால அப்படியே மேலேயே வச்சு கரையை மட்டும் மடித்து தைக்கிறேன். இதுக்கு பைப்பிங் கொடுக்கலாம் க்ரீன் கலரு. இது அழகாக உருட்டி தைங்க. நான் கைக்கு பைப்பிங்கோடு முடிச்சுட்டு வேறு எதுவும் பண்ணலை. அமுக்கு தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ 2 கையும் முடிஞ்சு அழகாக பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து கையை வந்து நம்ம எப்பயும் போல் முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு அப்படியே தைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஃபுல்லாக கரெக்டாக வச்சு சரியான அளவில் நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாகவே வரும், எக்ஸ்ட்ரா இல்லாமல். பாருங்கள், 2க்கும் கலர் காம்பினேஷன் செமையாக இருக்குது. இப்போ முடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு ஸ்கர்ட்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போடுங்க. அமுக்கு தையல் போடும்போது மேலே என்ன கலரோ அந்த கலர் நூல் மாற்றிக்கோங்க. இது வந்து முந்தி வந்து நமக்கு பத்தலை, அதனால் இருக்கிறத வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். 4 பக்கம், அதாவது முன்னாடி 2 பக்கம் பின்னாடி 2 பக்கம் 4 பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கேன். லைனிங் கிளாத்தை விலைக்கு விட்டுட்டு அப்படியே அந்த கிளாத்து மட்டும் தனியாக வச்சு அப்படியே நேராக தையல் போடுங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் லைனிங் கிளாத்தை வந்து உள் பக்கமாக அப்படியே தைச்சி விட்டுறலாம். நாட்டு வந்து தைச்சிடலாம். இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு இது ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2ஆக மடித்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லா பீஸும் திருப்பி உள் பக்கமாக திருப்பி அப்படியே ரவுண்டாக தையல் போட்டுவாங்க. இந்த மாதிரி தையல் போட்டு திருப்பி நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா அழகாக வந்துடும் ரவுண்டாக. மிச்ச பீஸு இவ்வளோ தாங்க, பிங்க் கலரு. அது முந்தியில் இருந்த கலர்ஸ் வந்து இவ்வளோ தான். ஒரு பக்கத்துக்கு ஒரு 4 தான் வந்தது. இப்போ இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக தான் வரும், குட்டி குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி விட்டுறலாம். உங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு இன்ச் அளவுக்கு தள்ளி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒன்று மட்டும் தைச்சிட்டு முடிச்சு விட்டுறலாம். இந்த அழகான நாட்டு டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம வச்சு தைச்சி விட்டுறலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தைச்சிட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரொம்ப அழகாக ஒரு சுடிதார் தைச்சி முடிச்சிட்டோங்க பழைய சாரியில். இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு நல்லா கிராண்டாக அவங்க சாரீ ஏதாவது வேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அழகாக தைச்சி கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ரெடிமேட் வாங்கினோன்னா ஒரு 2000 ரூபான்னு வச்சு கேட்பாங்க.
ரூ. 2000 நான் போட்டால் தான் இந்த அளவுக்கு வந்து கிராண்டாக நம்ம வாங்க முடியும். நம்மளே ரொம்ப சூப்பராக பண்ணலாங்க. இதுதான் பையன் பொண்ணுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது சால் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை பெல்ட் மட்டும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்த ட்ரெஸ்ஸுங்க. இது பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஒரே மாதிரி தைச்சது. அதாவது முந்தியும் ப்ளவுஸும் சேர்த்து ஒரு பட்டு பாவாடை சட்டை தைச்சிட்டு சாரியில் மீதி உள்ளதை ஒரு அழகான கிராண்டான டாப் இந்த சாரியில் தைச்சிருக்கேன். இதுதான் குட்டி பாப்பாவுக்கு பட்டு பாவாடை. மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பொண்ணுக்கும் ஒரே சாரியில் தைக்கிறதுலாம் ரொம்ப ஃபேஷன் ஆகிப்போச்சு. பாவாடை என்ன அளவோ உங்களுக்கு நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வரைஞ்சி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், தனியாகவும் இருக்குது வீடியோ, பார்த்துக்குங்க. இது ரெண்டும் சேர்த்து போட்டால் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஒரு ஐடியாக்காக தான். நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வீடியோஸ் வந்து தனியாக இருக்குது. இந்த சைட்லாம் நம்ம உருட்டி அடிச்சிடலாம். சன்னமாக உருட்டி அடிங்க. அந்த பாவாடை ஓரங்கள்லாம் வந்து நம்ம சன்னமாக உருட்டி அடித்தா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாவாடை தைச்சி முடிச்சிடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஆம்கோல் வந்து உருட்டி தைச்சிடலாம் பாவாடைக்கு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு கீழே ஒரு தையல் போட்டுக்கலாம். அளவு மாறாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ லைட்டாக டாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு சென்டராக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளியே ஃப்ளீட்ஸு வைங்க. ஏன்னா மெட்டீரியல் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 1 இன்ச் 1.25 இன்ச்சு தள்ளி வைங்க. ஏன்னா வந்து நம்ம சைடில் தையல் போடுவோம் அதுக்காக. அப்படியே மடித்து ஒரே அளவாக அப்படியே கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ முடிஞ்சுங்க பாவாடை. லைனிங் கிளாத்தை மேலே கொடுத்து அப்படியே தைச்சிடலாம். இப்போ ஃப்ளிட்ஸு கொடுக்குறது லைனிங் கிளாத்து. இப்போ லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து ரெண்டும் சேர்த்து நல்லா தள்ளி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ உள் பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிசுறும் தெரியாது. இப்போ சைடில் தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்து மெயின் கிளாத்து ரெண்டும் சேர்த்தே தையல் போட்டுக்கோங்க. இது டக்கு பிடிக்கிற அளவுக்கு வராது, கரெக்டாக இருக்கும் அளவு. சட்டை கட் பண்ணிடலாம். உயரம் வந்து 14 இன்ச்சு, சுற்றலை வந்து 7.25 இன்ச் வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒல்லியான பாப்பா. நெக்கு வந்து ஒரு 4.5 இன்ச் வைங்க. ஷோல்டர் வந்து 2.5, ஆம்கோல் வந்து 5 வைக்கிறேன். ஏன்னா வந்து இது அகலம் வந்து கீழே கம்மியாக தான் இருக்கும், அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து ஓப்பனுக்கு அடையாளப்படுத்திட்டு இது பஃபேயே நல்லா அகலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம முந்தியில் சட்டைக்கு எடுத்துக்கலாம். கீழே வந்து நம்ம பார்டர் கொடுக்க போகிறோம். ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். நெக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எட்ஜிலே தையல் போட்டுடலாம்.
இது சின்ன சட்டைனால நம்ம மிஷினில் உட்காந்தே தைச்சிடலாம். மிஷினில் உட்காந்தே வெட்டி எடுத்து தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக லைனிங் வச்சுக்கலாம். இந்த பார்ட்ரு எக்ஸ்ட்ரா இருக்கிறது இல்லையா, அதை வச்சு ஃபில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தையல் போடுங்க. மேல் வாக்கிலே கொடுங்க. நம்ம மேலே வந்து கோல்டன் கலர் கொடுத்து இல்லை வந்து கிளேஸ் கொடுத்து அந்த பிசுறெல்லாம் மறைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்ட்ரு வந்து பிரிஞ்சிட்டு வரும். அது உள்ளே கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் மேல் வாக்கிலேயே கொடுத்து பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு பார்ட்ரு எடுத்து 3ஆ மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு அப்படியே தைச்சிடலாம். இப்போ வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது நம்ம தனியாக பண்ணியிருக்கோன்னு. ஒயர் அதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ டாட் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கும் அதே மாதிரி தைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து அதை 3ஆ மடித்து ஒரு தையல் போட்டுட்டு பார்டரை அது சென்டரில் இருக்கிற தையல் வந்து பிரித்து விடலாம். இல்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம். சேம் கலர் நூல் போட்டிங்கன்னா பிரிக்க தேவையில்லை. இப்போ பட்டன் பீஸ் வச்சிடலாம். சென்டரில் ஒரு தையல் போட்டுங்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு தையல் போட்டுங்க. ஏன்னா இதுக்குள்ள நம்ம வந்து கயிறு தான் வைக்கணும். வி வச்சிங்கன்னா வந்து பிள்ளைங்க லூஸாக தானே போடுறாங்க. அதனால் கலந்துட்டு வந்துடும், நிற்காது. இப்போ சரியாக இருக்குது பட்டன் பீஸ் வச்சு. இப்போ வந்து நம்ம கை வந்து பஃப்கே வச்சிடலாம். இப்போ வந்து இன்னொரு பீஸ் அடியில் கொடுத்து நம்ம மேல் வாக்கில் மடித்து தைச்சிடலாம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த பீஸரெல்லாம் தெரியாமல் தைச்சிடலாம். இப்போ கழுத்து வந்து முடிச்சுட்டு பஃப் கை வந்து நம்ம சென்டரில் பஃப் கொடுத்து தைக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். கொஞ்சம் ஓப்பனுக்கு விட்டுட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ ஓப்பன் வந்து வச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் ஒரு அழகாக இருக்கும். அதுக்காக இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது கம்மு வச்சு ஒட்டிடலாம். ஏன்னா கழுத்து வந்து ப்ளைனாக இருக்கும். அதுக்காக இது பொண்ணுக்கு முடிச்சாச்சுங்க. அம்மாவுக்கு வந்து நாளைக்கு பார்க்கலாம். இது சும்மா வந்து ஒரு லேஸ் மட்டும் ஒன்று கொடுத்துடலாம் நம்ம. ஏன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதனால் ஒரு டிசைனுக்காக லேஸ் கொடுத்துடலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அழகாக நல்லா கிராண்டாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி ரவுண்டாக கொடுத்துட்டு ரெண்டாவது தையல் போட்டுடலாம். இப்போ சூப்பராக இருக்குது. இப்போ லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். இது எல்லாமே கட் பண்ணுறது எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேங்க. தனியாக வீடியோ இருக்குது. இது சும்மா ஒரு மாடலுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன்.
சுற்றளவு வந்து 11 இன்ச்சுங்க, உயரம் வந்து 16 இன்ச்சு. உங்களுக்கு என்ன அளவோ வரைஞ்சி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு ரவுண்ட் நெக் தான், ஆனால் இது வந்து அனார்கலி டைப்பில், அதாவது பிரின்சஸ் கட் டைப்பில் வரும். நடுவில் வந்து வேறு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். முன்னாடி ஆம்கோல் வந்து கொஞ்சம் கட் பண்ணிங்க, ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் நெக்கு தான் என்ன அளவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சுற்றளவு. அப்புறம் மீஸ் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். மடித்து போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 பீஸ் இருக்குது இதில், ஒரு பக்கத்துக்கு 8 பீஸு. உங்கள் சேரீயோட லென்த்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கோங்க. இடுப்போட அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ தனியாக இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா இதில் டக்கு டக்குன்னு வரனால எனக்கு சொல்ல புரியாது உங்களுக்கு. நான் என்ன தான் ஃபாஸ்ட்டாக சொன்னாலும் நீங்கள் தனியாக இருக்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாரியை போட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க தனியாக பார்த்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். சென்டரில் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பிரிஞ்சிட்டே வர கிளாத்து தான். நான் ஃப்ளிட்ஸு வச்சுருக்கணும், அது தப்பு பண்ணிட்டேன் நான். அதனால் அது கட் பண்ணும்போதே நமக்கு வந்து உருண்டுட்டு வந்துடுச்சு. அது எப்படி உருளுது பாருங்கள். இது வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம அப்படியே வந்து ஃப்ளிட்ஸு வச்சுருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இது தைச்சி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போகும்போதுன்னு ஆயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு இஞ்சிக்கிட்டு வருதுன்னு. அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சிட்டு வர மாதிரி மெட்டீரியல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து கட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி இருக்கிறதுக்கெலாம் வந்து ஃப்ளிட்ஸே வச்சிடலாம். நம்ம ஃபாக்ஸ் ஃப்ளிட்ஸ் மாதிரி வச்சா கூட நமக்கு அவ்வளோவா தெரியாது. ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு தைக்கிறதுக்கு. அது உள்ளேயே 2 தையல் போட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கையிலையும் மூட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த பிசுறு தெரியாமல் மூட்டி விட்டேன். அந்த அளவுக்கு வந்து பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக. இது உள்மூந்தியில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நம்ம மேல் பக்கத்துக்கு பேக் சைடு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முந்தியில் கொடுத்ததும் சரி, ப்ளவுஸ் கொடுத்ததும் சரி ஃபுல் பிங்க்கு, அதை நம்ம இதுக்கு கொடுத்துட்டோம், பட்டுப்பாவாடை தைச்சிட்டோம். இது உள்முந்தியில் இந்த மாதிரி டிசைன் இருந்தது. அதை கட் பண்ணி நம்ம மேல் பக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீழே ஃபுல்லாக கிராண்டாக வரும். கைக்கு நம்ம இதிலே வச்சுக்கலாம். இது முன்னாடி வந்து இந்த பார்டருக்கு எடுத்துருக்கேன். இது பிரின்சஸ் கட் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த இது எப்படி வரும். சைடில் லைட்டாக பத்தலை, அது கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை. முதல் கழுத்து அடித்து திருப்பிட்டு சென்டரில் பார்டர் வரும். இப்போ எஜ்ஜிலே தையல் போட்டுக்கலாம். அந்த சாரியோட ரேட்டு வெறும் 1400 என்னமோ தான். ஆனால் ஒரே சாரியில் 2 அம்மாவுக்கு பொண்ணுக்கு 2 பேத்துக்கு நம்ம தைச்சிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சைடில் உள்ளதை நம்ம வந்து லைனிங் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளாத் விட்டே கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நல்லா அடியில் இருக்க கிளாத்தை இழுத்து கொடுங்க. அதுதான் எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். 11 இன்ச் வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். முன்னாடி கட் பண்ணிக்கலாம்.
இப்போ கை வச்சுட்டு கீழே மடித்து தைச்சிட்டு நம்ம எப்பயும் போல் தைச்சிடலாம். ட்ரெஸ்ஸை வந்து போட்டதுக்கப்புறம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நம்ம சாரியாக கட்டியிருந்தா கூட இந்த அளவுக்கு அழகாக இருந்திருக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. லைனிங் கிளாத் தனித்தனியாக நம்ம தைச்சிக்கலாம். அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ சைடில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பட்டன் கொடுத்துடலாம். இது அம்மாவுக்கு பட்டில் சுடிதார் பண்ணியிருக்கோம். இது பொண்ணுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க. எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ தேங்க்ஸுங்க.